வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம தென்னைவனம் உடைய புது ப்ராடக்ட். அது ஹெர்பல் ஹேர் வாஷ் பார். அதாவது ஷாம்புக்கு பதிலாக நம்ம இந்த ஹேர் வாஷ் பாரை யூஸ் பண்ணி நம்ம தலைக்குளியல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம இப்போ பார்க்குறோம். நமக்கு நல்லாவே தெரியும், ஷாம்பூஸ் தான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஆன மிக முக்கியமான காரணி இந்த ஷாம்பு பாட்டில்களும் ஷாம்பு பேக்கெட்டுகளும் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய அன்றாட வாழ்வில் பிளாஸ்டிக்களில் ஒரு பகுதியை அவாய்ட் பண்ணுறதுக்கும், அதே போல் தூய தேங்காய் எண்ணெயில் ஒரு மூலிகை ஷாம்பு பார், ஹேர் வாஷ் பார் எப்படி நம்ம அதையும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும் நான் நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உடைய தென்னைவனம் உடைய ஹெர்பல் ஹேர் வாஷ் பார் ஒரு 100% ஃபார்ம் சோர்ஸ்டு ப்ராடக்டாக தான் நம்ம இப்போ அதை பண்ணியிருக்கோம். அதாவது அதில் போட்டிருக்க மூலிகைகள், எண்ணெய்கள் அனைத்தும் இந்த தென்னைவனம் கோகனட் ஃபார்ம்ஸில் இருந்தே எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம முதல்ல என்ன பண்ணுறோன்னா, ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் ஒன்று பண்ணுறோம். அது ஒரு 20 மூலிகைகள் போட்டது. உங்களுக்கு நெல்லி, ஆவாரம்பூ, பூவந்திக்காய், வெந்தயம், ரத்தன்ஜோத், ஜட்டாமன்சி, அருகம்பில், கரிலீஃப், சீர்காய், அரப்பு, இது மாதிரி ஒரு 20 மூலிகைகள். அதோடு கோகனட் ஆயிலில் வெற்றிலை, துளசி, கற்றாழை, பொடுதலை, நீம் இதெல்லாம் போட்டு நம்ம காய்ச்சி நாம் இந்த ஷாம்பு பார் பண்ணுறோம். ஸோ இந்த கலவைகள் ரெண்டையும் வச்சு நம்ம தோட்டத்திலிருந்து நம்ம சோப் மேனுஃபேக்சரிங் செக்ஷனுக்கு நம்ம கொண்டு இந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் பாரை நம்ம செய்கிறோம். இந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் பார் பார்த்திங்கன்னா, டேண்ட்ரஃப் உள்ள க்ரானிக்கான டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் கொண்டவங்களுக்கு ஒரு நல்ல க்யூராக அமையும் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி முடி சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். பேரபின் அண்ட் சல்ஃபேட் இல்லாத ஒரு ஷாம்பு பாராக, ஒரு ஹெர்பல் ஹேர் வாஷ் பாராக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். யூ கேன் மெசேஜ் மீ. தேங்க்யூ.